படத்துல வர்ற வில்லன்ஸ் யாரும் ஐபோன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனை தான் ஆப்பிள் கம்பெனி ஃபிலிம் மேக்கர்ஸ்ட போட்டிருக்காங்க. ஆப்பிள் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை செல் பண்றதுக்காக இந்த பிசினஸ்க்கு வரல. ஆக்சுவலா அவங்க ஸ்டேட்டஸை செல் பண்றாங்க. இந்த ரீசனுக்காக தான் ஆப்பிள் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. அவங்களோட மொத்த கதையை அவங்க எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னா சொசைட்டில நீங்க குறிப்பிட்ட அந்தஸ்துல இருக்கிறவரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால அவங்க ப்ராடக்ட்ஸையோ பெனிஃபிட்ஸையோ விக்கல, அவங்க எமோஷனை செல் பண்றாங்க. அவங்க ஒரு கதையை செல் பண்றாங்க. இது ஒவ்வொரு பிசினஸ் ஓனர்ஸும் கத்துக்க வேண்டிய பெரிய பாடம். இந்த ஐடியாவை அவங்க பிசினஸ்ல அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். நீங்க ப்ராடக்ட்டை விற்க வேண்டாம், ஏன் பெனிஃபிட்ஸை கூட விற்க வேண்டாம், ஆனா எமோஷனை செல் பண்ணுங்க. உங்களோட கவனம் எதை நோக்கி இருக்கணும்னா, எதுக்காக உங்க ப்ராடக்ட்டை ஒருத்தர் பயன்படுத்தணும், நீங்க ஏன் இந்த தொழில ஆரம்பிச்சீங்க, உங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ ஒருத்தர் உபயோகப்படுத்தும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, இந்த கேள்விகளை மையப்படுத்தி இருக்கணும். இதனால உங்க மார்க்கெட்டுக்கான கிளாரிட்டியை நீங்க உருவாக்குறீங்க. உங்க கதையோடையும் உணர்ச்சியோடையும் ஒன்றி போன மக்களை நீங்க இருக்கிறீங்க. பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். அதனால ஒரு நல்ல பிராண்ட் உருவாகிறதுக்கான கீ எதுன்னா நல்ல கதை மட்டும்தான். சரி மக்களே, உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.